கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, மத்தேயு 24வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, இதுல முதல் பகுதி அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடைசி காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலங்க. நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு உலகம் எங்கும் இன்னைக்கு பல கள்ள தீர்க்கதரிசிகள் பிசாசானவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், எழுப்பி கொண்டு இருக்கிறான். பலவிதமான ஆண்டவரை அறிந்த ஜனங்கள் கூட இன்னைக்கு இந்த கள்ள தீர்க்கதரிசினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்துவத்துக்குள்ளேயே கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் இன்னைக்கு எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, ஒரு நாட்கள்ல பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அநேக உண்மையான தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. மோசையை குறித்து வேதம் சொல்லுது, உண்மையான தீர்க்கதரிசி. அவர்கள் மோசை என்ன பண்ணாரு, ஜனங்களை பாவத்திலிருந்து, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நேர் வழியாக திருப்பி தேவன் பக்கம் திருப்பி கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டு ஜனங்களை சரியான பாதைகளை நடத்துகிறவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் மோசே, பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக அநேக ஜனங்களை கர்த்தரின் பக்கம் திருப்புகிற ஒரு மனிதராக, ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அது மட்டும் இல்லை, பல தீர்க்கதரிசிகளை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல மனிதர்களை தேவன் பக்கம் திருப்புகிறதை காட்டிலும் மனிதர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, நம்ம பக்கம், அதாவது ஊழியக்காரன் பக்கம் திருப்புகிறவர்களைத்தான் இந்த கடைசி காலத்துல பிசாசானவன் அநேகரை எழுப்பி கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்றீங்க, எனக்கு நிறைய தீர்க்கதரிசிகளை தெரியும்னு சொல்லி ஒருவேளை நீங்க மார்த்தட்டி கொண்டு இருக்கலாம். கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அவர்கள் உங்களை தேவன் பக்கம் திருப்புகிறார்களா இல்ல அந்த மனிதன் பக்கம் திருப்புகிறார்களா என்கிறதுல ரொம்ப எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஆண்டவர் பேசுறாரு. ஏன்னா எப்பவுமே ஒரு கள்ள தீர்க்கதரிசியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா, ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவான்னா, அவன் அவன் பக்கம் மக்களை திருப்புவான். அதாவது தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல திருப்புவதை விட்டுவிட்டு அவன் திருப்புகிறது அவன் பக்கமாக ஜனங்களை திருப்புவான். அப்படி என்று சொன்னால் நீங்க புரிந்து கொள்ளணும், அது கள்ள தீர்க்கதரிசி. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்ப போறாங்க. நம்ம கண்களுக்கு முன்னாடி பார்க்குறோம். பலவிதமான பொய்யான காரியங்களை பேசி, பொய்த்தனமான காரியங்களை பேசி பணத்தை அபகரிப்பதற்காக இன்னைக்கு நிறைய பேர் சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவராக இயேசுவின் வருகை நாட்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி ஆண்டவராக இயேசுவையே நோக்கி பார்க்கிறவர்களா, வேத வசனத்துக்கு ஒத்து தீர்க்க தரிசனம் சொன்னா தப்பு கிடையாது. வேத வசனத்துல இல்லாததை பொய்யாய் பேசுகிறவர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து பேசுறாரு. அதனால கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 100% உண்மை. வாழ்வோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.